விவஸ் இது ஹுண்டை i10 ஆட்டோமேட்டிக்கு. இந்த காரோட ஓனர் சார் தான். சார் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பிக்கப் இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாரு. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா கேட்கலாம். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் கொண்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது? சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து யூஸ்டு காரில் தான் எடுத்தேன். நான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3rd கியரில் ஸ்ட்ரக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சார் வந்து செக் பண்ணி பார்த்து சொன்னார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம ட்ரைவ் மோட் போட்டுட்டு ஜஸ்ட்டு வண்டி நம்ம பிரேக் ரிலீஸ் பண்ணால் வண்டி மூவே ஆகாது. நல்லா ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி வந்து அழுந்தின மாதிரி போகும். வண்டியில் பிக்கப் இல்லைங்கிறத நான் உங்களுக்கு எளிமையாக காட்டுற மாதிரி இருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்டேஷனில் இருக்குது. நான் இப்போது இந்த பிரேக்லேருந்து கால் எடுத்துகிட்டேன். சரிங்களா, வண்டி டி மோடில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்பிஎம் இருக்குது, ஐலிங்கில் இருக்குது. வண்டி மூவே ஆகலை பாருங்கள். சரிங்களா, இப்போது நான் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் மூவ் ஆகும். ஓகே, இப்போ நான் இந்த ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஆர்பிஎம் போகுது பாருங்கள். 1600 ஆர்பிஎம் போனதுக்கப்புறம் தான் வண்டி மூவே ஆகுது. சரியா? ஸோ இப்போவே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளோ தூரம் வந்து பிக்கப் இஷ்யூ க்ரியேட் பண்ணணும். பார்க்கிங் மோடு போட்டு ரிவர்ஸ் போடுறேன், பயங்கரமாக குலுங்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் வெர்சஸ் லைவ் பேராமீட்டர்ஸ் டிடிஸ் கோட் அத்தனையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறச்சோ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. இந்த வண்டியில் பிக்கப் இல்லாமல் போனதுக்கான காரணம் வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சூழ்நிலையே எலக்ட்ரிக்கல் எரர் வருது இல்லையா? இதனால தான் இந்த வண்டி லிம் மோடில் போயிருக்கு. அதனால 3rd கியர்லேயே இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. சரியா? சரி, இந்த ப்ராப்ளம் எந்த சிஸ்டத்தில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் வந்திருக்கு. சரி, இப்போ இந்த எரர் கோடை கிளியர் பண்ணால் இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தில் போயிட்டு எங்கே வேலை செஞ்சால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது அதாவது சிஸ்டம்ங்கிறது மோர் தென் ஒன் காம்பவுண்ட்ஸோட இன்டெகிரேட்டட் தான் வந்து சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டத்தில் எந்த காம்பவுண்டில் போய் ஒர்க் பண்ணலாம், அதாவது எந்த மெக்கானிக்ஸில் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நிறைய இருக்குது. எதெல்லாம் நீங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மெக்கட்ரானிக்ஸ் ப்ராப்ளத்தினாலையும் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னாடியே எலக்ட்ரிக் இஷ்யூ வரலாம். கியர் பாக்ஸ் ஸ்டக் ஆனாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதாவது மெக்கானிக்கலி கியர் ஸ்டக் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஒயரிங் சர்க்யூட் இன்டிகிரிட்டி பிரச்சனை இருந்தாலும் இது வரலாம். இன்ஃபேக்ட் இசிஎம், இந்த வண்டியில் இசிஎம் சொல்லலாம், டிசிஎம் சொல்லலாம், பிசிஎம் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தான் குறிக்கும். சரியா? ஸோ அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி இது மாறும். ஸோ இந்த கேஸில் நான் இசிஎம்னு சொல்கிறேன். இந்த இசிஎம்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னாடி எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வந்து உட்காரும். இப்போ முதல்ல எந்த ப்ராப்ளத்தினாலும் வந்திருக்குன்னு நம்ம சால்வ் பண்ணோம். ஒயரிங் சர்க்யூட் இன்டெகிரிட்டியா, இல்லை கியர் பாக்ஸா, இல்லை மெக்கட்ரானிக்ஸா, இல்லை இசிஎம்மான்னு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் பண்ணவே முடியும். ஸோ இப்போ முதல்ல போய் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம் எதனால இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு. இந்த வண்டியில் ப்ரெஷர் கண்ட்ரோல் சொன்னாடி எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வருது இல்லையா? அதுக்கான காரணம் இந்த வண்டியில் இசிஎம் தான் ப்ராப்ளம். சரிங்களா? இசிஎம் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கும், க்ளோ பாக்ஸ் கீழே இருக்கு இல்லையா? இந்த க்ளோ பாக்ஸ் கீழே தான் அந்த இசிஎம் இருக்கும். இப்போ நம்ம அதை தான் கழட்டி நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்னா சர்வீஸ் பண்ணி அதை ஓகே பண்ணிடலாம். சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சுன்னா செகண்ட் இசிஎம் வாங்கிட்டு வந்து தான் போட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம இந்த இசிஎம் தான் நம்ம வந்து இப்போ சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இசிஎம்மை கம்ப்ளீட்டாக இதில் எடுத்துகிட்டு போயிட்டு பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு. பிரேக்கில் கால் வச்சுட்ருக்கேன். இப்போ நான் மெதுவாக பாருங்கள், ஐலிங் ஆர்பிஎம் தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள். சரிங்களா? ஆக்சிலேட்டே கொடுக்கல. ஆக்சிலேட்டர் கொடுக்காம நான் ஜஸ்ட் பெடல்லேருந்து பாருங்கள், பெடல்லேருந்து காலை மெதுவாக எடுக்கிறேன். எடுத்தோன்னே பாருங்கள் வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள் வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. ஆர்பிஎம் பாருங்கள், ஐலிங் ஆர்பிஎம் தான் இருக்கும் பாருங்கள். நான் ஆக்சிலேட்டே கொடுக்கல. ஆக்சிலேட்டர் கொடுத்தா 1000 ஆர்பிஎத்துக்கு மேலே போகும் உங்களுக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள் 1000 ஆர்பிஎத்தில் தான் இருக்குது. ஆனாலுமே வண்டி மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. சொல்லுங்கள் சார், நீங்கள் கொண்டு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா? சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது? அவர் சொன்ன மாதிரி பக்காவாக முடிச்சு கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் கண்டிப்பாக இங்கே வரலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் சொல்லணும்னா சாரை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் வண்டியில் எந்த இஷ்யூ இருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சென்னை கார்டெக் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பி வாங்க, கண்டிப்பாக சந்தோஷமாக போவீங்க. சார் வந்து கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அவருக்கு என்னென்னா ஒரு டைம் கொஞ்சம் கொடுங்க. நான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவர் நல்ல டைம் எடுத்து ப்ராப்பராக பண்ணி கொடுப்பாரு. அவருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். சார் வியூவர்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்னா இந்த கார் எவல்யூஷன் பண்ணுறதுக்கு எனக்கு கூப்பிட்டாரு. அப்போவே சொன்னேன் சார் இதில் பிக்கப் இஷ்யூ இருக்குது, டிரான்ஸ்மிஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு. அவர் என்ன சொன்னார்னா, சார் என்ன சார் ரிப்பேர் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகும்னாரு. நான் சொன்னேன் 90% வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், 5% ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்னு.
அவர் என்ன நினச்சது தெரியல. ஓகே சார் 95% கான்ஃபிடென்ட் இருக்குன்னா நான் நிச்சயம் எடுத்துறேன்னு சொல்லி எடுத்தார். ஸோ சக்ஸஸ் ஆகிடுச்சு, 95% லெவலில் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஆனால் எல்லா நேரமும் ஆகுமான்னு தெரியாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஆனால் ஒன்று கேட்டேன், எப்படி சார் இந்த டெசிஷன் எடுத்தீங்க 90% கான்ஃபிடென்ட் லெவலில் ஓகே எடுங்கிறது? அது நீங்கள் சொன்ன ஒரு கான்ஃபிடென்ட் தான் சார். ஏன்னா நீங்கள் போட்ட வீடியோஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சொல்கிற வே ஆஃப் டீச்சிங், இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வாங்க நான் பார்த்து தரோம் அப்படின்ட்டு. இதில் இதுதான் இஷ்யூ இருக்குது அப்படின்றத யாரும் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் நிறைய நாலேஜ் வந்து உங்களால் கெயின் ஆகுது. அந்த ஒரு ஹோப்பால் தான் நான் வந்து இங்கே கொடுத்தேன். ஓகே சார், தேங்க்ஸ் சார், கிரேட் சார். We Chennai CAR-TECH are automotive electronic professionals' expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.